எலக்ட்ரிக்கல் குரு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, பவர் சிஸ்டம் ஆபரேஷன் கண்ட்ரோல் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருந்து எக்கனாமிக் டிஸ்பேட்ச்ல இருக்கிற ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சார் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க சார், கொஞ்சம் படிக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்ளம்ங்கிறது கஷ்டமானதே கிடையாது, ஓகேங்களா? ஒரு தியரி கொஸ்டினை நீங்க ஒரு 10 பக்கத்துக்கு எழுதி நீங்க மார்க் வாங்குறத விட ஒரு ப்ராப்ளம் நீங்க ஈஸியா செஞ்சு உங்களால மார்க் எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம்ல நீங்க கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ராப்ளத்தை பார்க்குறோம். ஏ 2 bus system shown in figure. 50 megawatt is transmitted from plant 1 to load. இப்போ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னம்னா, ஒரு 50 மெகாவாட் பவர் பிளான்ட் 1ல இருந்து லோடுக்கு டிரான்ஸ்மிட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னம்னா, டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஆஃப் 10 மெகாவாட், ஓகேங்களா? ஒரு 10 மெகாவாட் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னம்னா லாஸ் ஆகுது, ஓகேங்களா? அப்படின்னா இது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டிஸ்பேட்ச்ல வித் லாஸ்ல இருக்கிற ப்ராப்ளம், ஓகேங்களா? உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா, ஃபைண்ட் தி ரெக்கவர்டு ஜெனரேஷன் அண்ட் பவர் டெலிவர்ட் பை தி லோடு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். காஸ்ட் ஃபங்க்ஷன், ரெண்டு இதுக்குமே காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த டயக்ராம் கொடுக்கல அப்படின்னம்னா நீங்களாவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. பிளான்ட் 1ல இருந்து லோடுக்கு, பிளான்ட் 1ல இருந்து என்ன செய்யுது, லோடுக்கு பவர் டிராவல் ஆகுற மாதிரி, ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நீங்க பெஸ்ட் ஒரு கான்செப்ட் என்ன நீங்க கவனிச்சுக்கணும் அப்படின்னம்னா, லோடு எங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த லோடு எங்க உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, பிளான்ட் 2ல தான் இந்த லோடு கனெக்ட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இந்த பிளான்ட் 2ல ஜென்ரேட் ஆகிற எனர்ஜி ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு எங்க போயிடும் அப்படின்னா அந்த லோடுக்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ இந்த பிளான்ட் 2னால உங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே வராது. அந்த லாஸ் 0. இதை நீங்க என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளான்ட் 1ல ப்ரொடியூஸ் ஆகிற பவர் இந்த லோடு அடையணும் அப்படின்னம்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமா தான் என்ன செய்யணும், இந்த லோடுக்கு வரணும். ஸோ இட் அக்வயர் சம் லாசஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம உள்ள போகலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம அதனால என்ன பண்றோம் அப்படின்னம்னா, இந்த B22 B12 B21, ஓகேங்களா? இதான் பாத்தீங்க அப்படின்னம்னா உங்களோட லாஸ் ஈக்குவேஷன், ஓகேங்களா? நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்ச உடனேயுமே உங்களுக்கு வித் லாஸ்ல ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா இந்த லாஸ் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் எழுதிருங்க. Bg1 ஸ்கொயர் இன்ட்டு B11 பிளஸ் B222 Pg2 ஸ்கொயர் பிளஸ் 2B12 Pg1 Pg2. இதை மெமரைஸ் பண்ணி எழுதிருங்க, ஓகேங்களா? எழுதிட்டு இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, லோடு செகண்ட் பிளான்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த பி அப்படின்ற லெட்டர்ல எங்கெங்கெல்லாம் 2 வருதோ அதை ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம், 0 போட்டுறோம். B22 0 போட்டுறோம், B12 0 போட்டுறோம், B21 0 போட்டுறோம். ஏன்னா எல்லாத்துலயும் என்ன வந்திருக்கு, இந்த 2ங்கிற டேர்ம் வந்திருக்கு. அதனால கீழே ஒரே ஒரு டேர்ம் மட்டும் என்ன செய்யாது அப்படின்னம்னா 0 ஆகாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த B11 அப்படின்ற டேர்ம் மட்டும் என்ன செய்யாது, 0 ஆகாது, கீழே. ஸோ அதை ஃபுல்லா கொண்டு என்ன பண்றீங்க அப்படின்னம்னா இந்த வேல்யூஸ் ஃபுல்லா கொண்டு we substitute in that equation, ஓகேங்களா? ஈக்குவேஷன்ல போடும்போது PL ஈக்குவல் டு B11 0 கிடையாது, ஓகேங்களா? B22 0ன்றனால இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி B12 0னால இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வரும்னா PL ஈக்குவல் டு B11 Pg1 ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னம்னா, from this equation, ஓகேங்களா, from this BL equation I am going to calculate the value of B11. அப்படின்னா என்ன வரும், B11 equal to PL divided by Pg1 ஸ்கொயர், ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் கீழே போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ PLங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லாஸ். இட் இஸ் ஆல்ரெடி given in your problem 10 megawatt, ஓகேங்களா? just you can substitute the value 10 megawatt. Pg1 square equal to, it is given in your problem 50 megawatt. You can substitute the value 50 megawatt. Then we find the value of B11. Okay, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த B11 கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இந்த Pg1 50ங்கிறது யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? வேற எந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னம்னா Pg1 equal to 50ங்கிறத நீங்க யூஸ் பண்ணவே கூடாது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா
ITL1 கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா, தட் இஸ் இன்கிரிமெண்டல் டிரான்ஸ்மிஷன் லாஸ் 1. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னோம்னா, இந்த லாஸ் ஈக்குவேஷன் ஒன்று எழுதிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த லாஸ் ஈக்குவேஷனை PG1க்கு டிஃபரன்சியேட் பண்ணீங்கன்னா அதான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ITL1. ஓகேங்களா, நம்மளோட லாஸ் ஈக்குவேஷன் எங்க இருக்கு, நான் கலரை உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இதான் நம்மளோட லாஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா, PL equal to B11 PG1 ஸ்கொயர். ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு PG1 பண்ணணும். அப்புறம் என்ன வரும் அப்படின்னோம்னா B11 அப்படியே வந்துடும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ PG1 ஸ்கொயரை டிஃபரன்சியேட் பண்ண என்ன வரும், 2 into PG1. ஓகேங்களா, ஸோ இதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னோம்னா இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் தேவை கிடையாது, எழுதணும் தேவை கிடையாது. ஸ்ட்ரெயிட் என்ன பண்ணிக்கலாம், இந்த PLங்கிற ஈக்குவேஷனை ஒன் டைம் டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு PG1 பண்ணீங்கன்னா we get the answer for ITL1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னோம்னா இந்த B11 ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். என்னது 0.004. just we just substitute the value 0.004. we get this value. நீங்க மல்டிப்ளை பண்ணி கூட வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டா என்ன வரும் 0.008 into PG1 வரும். நான் இங்க மல்டிப்ளை பண்ணாம வச்சிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் we go to calculate the value of ITL2. ஓகேங்களா, ITL2 கண்டுபிடிக்கணும்னா the loss equation differentiate with respect to PG2 பண்ணணும். ஓகேங்களா, ஸோ கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேங்களா, PL equal to B11 PG1 ஸ்கொயர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா PG2 அப்படின்ற ஃபங்க்ஷனே இங்க இல்ல. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா PG2 அப்படின்ற ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ அப்படின்னா என்ன வரும்னா ஆட்டோமேட்டிக்கா ITL2 equal to 0 அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், PL ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். PL ஈக்குவேஷன் எழுதிட்டு லோடு வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறோம். லோடு வந்து செகண்ட் பிளான்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த லாஸ் ஃபங்க்ஷன்ல பில எங்கெங்கெல்லாம் 2 வந்திருக்கோம் அங்கெல்லாம் 0 போட்டுட்டு லாஸ் ஈக்குவேஷன்ல எழுதியிருக்கோம். டிரான்ஸ்மிஷன் லாஸ்க்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, அதை வச்சு B11 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ITL1 கண்டுபிடிச்சிருக்கோம், ITL2 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் we going to calculate the value of IC1, that is incremental cost function. ஓகேங்களா, இது இன்கிரிமெண்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன்ங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ப்ராப்ளத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னம்னா இப்படி காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க C1 C2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னம்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க C1 C2 அப்படின்னு. ஓகேங்களா, இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா இன்கிரிமெண்டல் காஸ்ட் ஃபங்க்ஷனை மாற்ற போறோம். எப்படி மாற்ற போறோம் அப்படின்னம்னா IC1 அப்படின்னா என்ன அப்படின்னா IC1 நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா டிஃபரன்சியேட் C1 வித் ரெஸ்பெக்ட் டு PG1. அப்படி பண்ணா என்ன வரும், இங்க இருக்கிற 720 என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இங்க இருக்கிற PG1 கீழே வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க இருக்கிற 720 கேன்சல் ஆயிரும், இங்க இருக்கிற PG1 போயிரும். ஓகேங்களா, இந்த 2 வந்து உள்ளுக்குள்ள மல்டிப்ளிகேஷன்ல வரும். அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னம்னா 16 plus 0.02 PG தான் வரும். ஓகேங்களா, இதான் என்னன்னு பாத்தீங்கன்னா IC1. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னம்னா IC1 வந்திருக்கும். 16 plus 0.02 PG1. நெக்ஸ்ட் IC2 சேம் லைக் தட் ஆஃப் என்ன பண்றீங்க அப்படின்னம்னா C2 ஓட ஈக்குவேஷன் என்ன பண்றீங்க அப்படின்னம்னா டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு PG2 பண்றீங்க. ஓகேங்களா, இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இதை செஞ்சிருது கேன்சல் ஆயிருது. இங்க 20 PG2 இருக்கு, PG2 கேன்சல் பண்ணா 20. ஸோ என்ன பண்ணிருப்பாங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா 20ங்கிறது எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு என்ன வரும், எங்க இருக்கு காணோம், இந்த இருக்கு. இந்த ஸ்கொயர் வந்து இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல வரும். அப்படின்னா 0.004 PG2 வந்திருக்கா, வந்திருக்கு 0.004 PG2. ஓகேங்களா, இதான் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா IC1 அண்ட் IC2. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இதான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா ஃபார் ஆப்டிமம் ஆபரேஷனுக்குரிய ஃபார்முலா IC1 by 1 minus ITL1 equal to IC2 divided by 1 minus ITL2 equal to lambda. ஓகேங்களா, எல்லாத்தையும் என்ன பண்ணணும், லாம்டாக்கு ஈக்குவேட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், இந்த IC1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஐ கேன் சேஞ்ச் தி கலர்.
Okay, already we calculate the value of IC1. Just substitute the value of IC1 here. Okay, இந்த IC1 ஓட வேல்யூ என்ன பண்றோம், இங்க கொண்டு வந்து அப்படியே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 1க்கு பதிலா இங்க என்ன பண்ணியாச்சு, 1 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ITL1. Where is ITL1? Already we calculate that ITL1. Okay, just என்ன பண்ணிருக்கோம், அந்த ITL1 இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். As like that of this is IC2. IC2 வந்து இங்க இருக்கு 20 plus 0.04 PG2, அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். 1 minus ITL2 வந்து 0 equal to 22. சார் இந்த 22 எங்க இருந்து வந்துச்சு சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளத்துல பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க யுவர் லாம்டா இஸ் 22 அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த 22 போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னம்னா என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்றேன், இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட்டை அப்படி நான் அந்த கட்டம் போட்டு காட்டுறேன் பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. இந்த பார்ட்டை அப்படி என்ன பண்றேன், இந்த 22க்கு ஈக்குவேட் பண்றேன். ஓகேங்களா, அப்புறம் என்ன வரும், இங்க இருக்கிற கீழே இருக்கிற இந்த 1 வந்து மேல போய் மல்டிபிளிகேஷன்ல போகும். அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னம்னா 20 plus 0.04 PG2 equal to 22 வரும். நான் வந்திருக்கா, 20 plus 0.04 PG2 equal to 22. ஓகேங்களா, சோ இந்த 1 வந்து அங்க கிராஸ் மல்டிப்ளைக்கு போகும்போது இந்த மாதிரி வருது ஈக்குவேஷன். ஓகேங்களா, சோ நம்ம என்ன பண்றோம், இதுல இருந்து PG2 equal to என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த 22 இங்க அப்படியே தான் இருக்கு. இந்த 20 நான் என்ன பண்றேன், ஈக்குவல்ட்ட தாண்டி அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்படிங்கும்போது என்ன ஆகுது, 22 minus 20. ஓகேங்களா, இங்க ஆல்ரெடி 0.04 இருக்கு. அந்த 0.04 எங்க போயிருச்சு, எனக்கு இங்க மல்டிபிளிகேஷன்ல இருந்தனால டிவிஷனுக்கு போயிருச்சு. ஓகேங்களா, இது நம்ம கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணும்போது we get the answer for PG2 equal to 50 megawatt. Okay, next I change the color. Wait a minute students. Next பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி I take this value. ஓகேங்களா, இது equal to 22 ன்னு போடுறேன். ஓகேங்களா, அதான் இங்க போட்டுருக்கோம். 16 plus 0.02 PG1, 16 plus 0.02 PG1 equal to 22. இது எப்படி சார் வந்தது, ஜஸ்ட் இந்த இருக்கு பாருங்க, இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 1 minus 2 into 0.004 PG1 என்ன பண்ணிருக்கோம் இங்க எடுத்துட்டு போய் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகேங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இது நீங்க சிம்பிளா வந்து நீங்களே வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். 22 முதல்ல உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, 22 கிடைக்கும். இந்த 2வையும் இதை என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 0.008 கிடைக்கும். அதையும் 22 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. PG1 ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு போங்க, கான்ஸ்டன்ட் ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு போனீங்கன்னா we get the answer for PG1. Okay, now we calculate the value of PG1 and PG2. Okay, our first aim is satisfied. What they asked means find the required generation for each plant. ஓகேங்களா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணிட்டோம், we calculate PG1 and PG2. Next we going to calculate the value of power received by load. Okay, power received by load. So we write the last equation. Just we have change the color. Okay, நான் எதுக்காக கலரை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்காக தான். ஓகேங்களா, PL equal to B11 BG1 square. இந்த ஈக்குவேஷன் எங்க இருந்து சார் வந்தது, எழுதியிருக்கோம் மேலே, நம்ம எழுதியிருக்கோம். எங்க எழுதியிருக்கோம், அந்த எழுதியிருக்கோம். BL equal to ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா, BL equal to B11 BG1 square. ஓகேங்களா, இந்த சேம் ஈக்குவேஷன் என்ன பண்ணியாச்சு, கீழே எழுதியாச்சு. BL equal to B11 BG1 square. We already find the value of B11, that is 0.004. Next PG1 square. Okay, இந்த PG1 ஸ்கொயருக்கு என்ன போடணும் அப்படின்னம்னா ஆல்ரெடி ப்ராப்ளத்துல வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னம்னா 50 மெகாவாட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சோ அந்த வேல்யூவை நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிடுவீங்க, இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுவீங்க, தப்பா போயிடும். ஓகேங்களா, ஆல்ரெடி we calculate the value of PG1 as 30.6.12. அதைத்தான் நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணா we get the value of loss. எவ்வளவு லாஸ் ஆகுது, 3.748 மெகாவாட். அவ்வளவுக்கு என்ன செய்யுது, உங்களுக்கு லாஸ் வந்து ஆகுது. ஓகேங்களா, சோ டோட்டல் லோட் ஈக்குவல் டு லோடுக்கு எவ்வளவு போகும் அப்படின்னம்னா வந்துட்டு
ஜென்ரேஷன் மைனஸ் லாஸ் தான் எங்க போகும் உங்களுக்கு லோடுக்கு வந்து போகும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரேஷனுங்கிறது எத்தனை ஜென்ரேஷன்? 2 ஜென்ரேஷன், PG1 PG2 ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டை என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. லாஸோட என்ன பண்ணிருங்க, மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா we get the answer for power received by load, that is 76.863 megawatt. Okay, very very simple problem. It may be asked in your university also. Okay, just go through it. If you have any doubt means you can ask me anytime. Okay, thank you students.